ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நலங்கு மாவு சோப்பு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நலங்கு மாவு அப்படின்னு சொன்னாலே இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. நம்மளோட முகத்தில் பருக்கள் இருக்குது அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்ல வறண்ட சருமத்தை நல்ல ஈரத்தன்மையாக வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி இதை தினசரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னோட க்ளோ வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். அதே மாதிரி இதில் கஸ்தூரி மஞ்சள்லாம் வந்து சேர்க்குறோம் இல்லையா, இது வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மீச முடி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கின்ல இருக்கிற ரோமங்களை வந்து கிளியர் பண்ணி நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக கொடுக்கறதுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வேர்வை நாத்தம் வந்து இருக்கும். ஸோ இதில் வெட்டி வேர், மகிழம்பூ, ரோஜா இதெல்லாம் வந்து சேர்க்குறோம் இல்லையா, சேர்க்கறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல அந்த பேட் ஸ்மெல்ல போய் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இது வந்து கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நலங்கு மாவை அப்படியே யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாதவங்க இந்த நலங்கு மாவு சோப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கோட் மில்க் பேஸ் வந்து ஒரு 200 கிராம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் சொல்கிறது தான், டபுள் பாயிலிங் மெத்தடில் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நலுங்கு மாவு பொடி வந்து நம்ம சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது கூட ஒரு சில எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம சேர்க்கும் போது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம சேர்க்கறது நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏத்தாப்புல பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நலங்கு மாவு பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோப்பு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 கிராம் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து நான் ஒரு 6 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ நான் அது கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணதுனால ஒரு 6 கிராம் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகட்டும். ஸோ இது வந்து நலங்கு மாவு அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நலங்கு மாவில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு நலங்கு மாவு பவுடர், அப்புறம் சீயக்காய் பவுடர் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் இது எல்லாமே வந்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டில் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் என்கிட்ட சேட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு இது வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இதில் வந்து இன்னுமே உங்களுக்கு சாஃப்ரான் எசென்ஷியல் ஆயில், அப்புறம் செடர்வுட் எசென்ஷியல் ஆயில், அப்புறம் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து லெமன் வேணும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஃப்ரேக்ரன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து நலங்கு மாவில் இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸே போதும், வெறும் எசென்ஷியல் ஆயில் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மோல்டு வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நலங்கு மாவு சோப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். மோல்டில் ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே வந்து லேசாக அந்த நுர மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம ரப்பிங் ஆல்கஹால் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ இந்த நலங்கு மாவு சோப்பு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு வந்து க்ளோ கிடைக்கும். அதே மாதிரி பருக்கள் இந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு கிளியரான ஒரு ஸ்கின் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே நம்ம சேர்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால் ஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் இல்லாமல் அந்த நலங்கு மாவு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம ரப்பிங் ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக வந்து டேப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா 2லேருந்து 3 மணி நேரம் வந்து அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ரெஸ்ட்டில் விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம அன்மோல்டு பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ அன்மோல்டு பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் விட்டுருங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அன்மோல்டு வந்து பண்ணினேன். ஸோ அதுக்காக லைட்டாக வந்து கொஞ்சம் அமுங்குற மாதிரி வந்து இருந்தது. ஸோ ஓரளவுக்கு சோப்பு வந்து சூப்பராகவே வந்திருந்தது. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.